வங்கி சேவை குறைபாடு குறித்த புகார் மனு மீதான விசாரணையில் பாதிக்கப்பட்டவருக்கு ரூபாய் 1.50 லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும் என புதுவை மாநில நுகர்வோர் தீர்வு ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி மூலகுளத்தை சேர்ந்தவர் கஜலட்சுமி. இவர் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்காக பொதுத்துறை வங்கியில் கடந்த 2019ஆம் ஆண்டில் வங்கியின் கடன் பிரிவு முகவர் ராஜேஷ் என்பவர் உதவியுடன் 2 கடன்களுக்கு விண்ணப்பித்துள்ளார். ஆனால் அவருக்கான ரூபாய் 58,000 கடன் தொகை ராஜேஷின் நண்பரான சாரதியால் மோசடியாக பெறப்பட்டதாம். இதனால் கஜலட்சுமிக்கு கடன் தொகையோ அல்லது அதற்கான வீட்டு உபயோகப் பொருட்களோ கிடைக்கவில்லை என கூறப்படுகிறது. ஆனால் பொதுத்துறை வங்கியில் ரூபாய் 6,428 மாதாந்திர தவணையானது கஜலட்சுமி வங்கி கணக்கிலிருந்து கழிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே கஜலட்சுமி வங்கி கணக்கில் போதிய பணம் இல்லாத காரணத்தால் அவருக்கு ரூபாய் 67,000 அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. அதையடுத்து அவர் மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் மனு தாக்கல் செய்தார். இதை மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணைய தலைமை உறுப்பினர் சுந்தரவடிவேலு, உறுப்பினர் உமாசங்கரி ஆகியோர் விசாரித்தனர். விசாரணை நிறைவடைந்த நிலையில் கடன் தொகை இல்லை என்னும் சான்றிதழை மனுதாரருக்கு வழங்கவும், மனுதாரருக்கு இழப்பீடாக ரூபாய் 1.50 லட்சத்தை 2 மாதங்களில் வழங்கவும், தவறினால் 9% வட்டியுடன் வழங்கவும் உத்தரவிட்டனர்.